அது என்னங்கடா, உண்மையை சொன்னா அடிப்பீங்களா ஆள் வச்சு? இதெல்லாம் ஒரு கேவலம் அல்ல. இல்லை நான் கேட்குறேன். சாரி மக்களே. ஃபன் ஃபேக்ட்ஸ். ஒரு சில சம்பவங்கள் இல்லை, பல சம்பவங்கள் நடந்துடுச்சு நம்ம சேனலுக்கு. நான் மக்களுக்கு உண்மையை தாங்க எடுத்து சொன்னேன். உண்மை எல்லாத்துக்கும் சொன்னேன். காமெடி வாயில சொன்னேன். அது தப்பா? நான் ஏதோ அவதூறு பரப்பலையே, பொய்யா எந்த விஷயமும் சொல்லலையே. ஏங்க ஒரு ஸ்பான்சர் கேட்டது குத்தமாங்க? எல்லாரும் தாங்க கேட்குறாங்க. ஸ்பான்சர் இருந்தா சொல்லுங்க, எங்க சேனலை எங்க பிசினஸ் டெவலப் பண்ண எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஸ்பான்சர் கேட்டேன். அதுவும் எங்க டீம்ல 5 பேர் இருக்காங்க தெரியும். அந்த 3 பசங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், அதுவும் கேட்டேன். நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, உங்களால முடிஞ்சா மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வேணான்னு எப்பவுமே நான் சொல்லுவேன். எங்க சேனலுக்கு ஒரு கால் வந்துச்சு, சார் வீடியோஸ்லாம் பார்க்குறோம், சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு. உங்க லாஸ்ட் வீடியோ பார்த்தோம், நாங்க அந்த பசங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறோம், அது இல்லாம ஸ்பான்சர்ஷிப்பும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க நேர்ல வாங்க பேசலான்னு சொன்னாங்க. நல்ல வேலை நான் மட்டும் தான் போனேன், பசங்க யாரையும் கூட்டிட்டு போகல. ஸ்டார்டிங் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க பேச்சு கொஞ்சம் தினசா இருந்துச்சு. அப்புறம் திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ தெரிஞ்சு போச்சு நம்மள ட்ராப் பண்ணிருக்காங்கன்ட்டு. எதுக்கு வீடியோ போடுற, ரொம்ப பேசிட்டாங்க கெட்ட வார்த்தையில. நான் போட்ட எந்த வீடியோ உங்களை பாதிச்சதுன்னு தெரியல. ஏதோ ஒரு வீடியோ பத்தி பேசினாங்க. நான் நிறைய வீடியோ போட்டனால எதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கையை பிடிச்சி முறுக்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கன்னத்தில் ஓங்கி அப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4-5 அடிக்கு அப்புறம் அவங்களே விட்டுட்டாங்க. இனிமேல் எந்த வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. என் மேலதான் தப்புன்னு தோணுது. நான் தான் நம்பி போனேன். நான் போகாம இருந்திருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லது பண்ணக்கூடாதா? முடியல, அதனால அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு கேட்டேன். ஒரு ஹெல்ப்பா தான் கேட்டேன். ஆனா அவங்க என்ன வச்சு என்னையே டார்கெட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ மக்களாகி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு பிரேக் தேவை, கொஞ்சம் மென்டலி இதுலேருந்து வெளியில வர. இது எல்லாம் கனவு மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ ஃபன் ஃபேக்ட்ஸ் இப்போது டெம்பரவரியா மூடப்படுது. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இதெல்லாம், இந்த ஃபன் ஃபேக்ட்ஸை. ஸோ இதுலேருந்து வரணும்னா கண்டிப்பா எனக்கு பிரேக் தேவை மக்களே. ஸோ எல்லாரும் மன்னிச்சிடுங்க. டெம்பரவரியா ஃபன் ஃபேக்ட்ஸை க்ளோஸ் பண்றோம். ஆனால் நான் எப்போவுமே சொன்ன மாதிரி இதை பெர்மனெண்ட்டாக என்றைக்குமே க்ளோஸ் பண்ண முடியாது. இதே கண்டென்ட் இந்த சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ மிஸ் யூ ஆல், டேக் கேர். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் 1 by 1 பார்த்துட்டு. ஆனால் ஒன்றுங்க, இந்த உலகத்தில் நல்லவனாக இருக்கக்கூடாது. நல்லவன் அந்த ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது. அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தால் அதையும் இங்கெல்லாம் பப்ளிசிட்டிங்கிறாங்க, ஃபேக்குங்கிறாங்க, பொய்யுங்கிறாங்க. இங்கே நிறைய விஷயம் பொய்யா நடந்து 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 உண்மையே இப்போ எல்லாம் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ உண்மையை சொன்னா கூட அதை பொய் அப்படின்னு தான் சொல்ற உலகம் நம்ம உலகம். இந்த ஃபன் ஃபேக்ட் சேனல் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு தெரியும் இவ்வளோ பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு. எல்லாத்தையும் கடந்து அப்புறம் தான் இதை நாங்கள் ஓப்பனே பண்ணணும் இந்த ஃபன் ஃபேக்ட்ஸ் சேனலை. ஏன்டா நீங்க நாட்டை ஏமாத்துவீங்க, நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க, மக்கள் எல்லாம் மடப்பூ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? நீங்க பண்றது தப்புன்னு சொல்லித்தானே நாங்க வீடியோ போடுறோம். நான் மட்டும் போடலையே, நிறைய பேர் அங்கே போட்டுட்டு இருக்காங்களே இந்த மாதிரி. என்ன ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியறதுனால நாங்கள் டார்கெட் ஆயிட்டோம். நம்ம நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க. லஞ்சம், ஊழல், பெண்கள் பாலியல், வயசானவங்களை கூட விட மாட்டேங்கிறானுங்க. திருடு, கொள்ளை, ஈகோ, மஞ்சம், பொறாமை, இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு கடந்து போக முடியல. அதனால தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணினேன். என்னால் மற்றவங்க மாதிரி ஏன் இருக்க முடியலன்னு தெரில. ஒரு தப்பாக இருந்தால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம மனசுக்கு தோணுது இதுலையாவது கேட்டால் ஒரு 4 பேருக்கு போய் ரீச் ஆகும் தான் இதே நான் ஓப்பன் பண்ணினேன். இந்த உலகத்தில் கருத்து சுதந்திரம் கூடவா இல்லை மக்களே? வாயை தடுத்தது பேசக்கூடாது, உண்மையை பேசக்கூடாது. அப்படி பேசினா நம்மளை விட மாட்டானுங்க. என் இடத்துல நீங்க இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க, உங்க கூட 3 பசங்க ஒர்க் பண்றானுங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிருந்து வர்றானுங்க, படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறானுங்க. அவங்க செமஸ்டர் ஃபீஸ்க்கு நாங்க ஹெல்ப் கேட்குறோம். ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன் நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஸ்பான்சர்ஷிப்பை பத்தி பேசுவோம், எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நாங்க டீல் பேசிக்கலாம், அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம என்னங்க பண்ணுவோம், உடனே நம்பித்தானுங்க ஆகும். சரி இவனுக்கு செமஸ்டர் ஃபீஸுக்கு கிடைக்குது, இவனுக்கு படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுது, நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நம்பி தாங்க போனோம். யாரா இருந்தாலும் போவாங்க, மனசாத்துட்டு சொல்லுங்க, யாரா இருந்தாலும் போவோம். ஆனா அங்க போயிட்டு நீங்க நல்ல மாதிரி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் பேச்சை மாத்திட்டு அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதெல்லாம் என்னங்க லாஜிக்கு? என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னா இல்ல, நான் இப்ப எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன்.
நான் அதாவது என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் பாதிக்கப்பட போகிறது அந்த பசங்களோட ஸ்டடீஸ், அவங்க லைஃப். அவங்க அப்பா அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க என்ன நம்பிதாராக இருக்காங்க. அதனால தான் மூடிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நான் அப்போ இருக்கேன். அதனால தான் ஃபன் ஃபேக்ட்ஸை இப்போதைக்கு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இதில் இன்னொரு கொடுமை இருக்குங்க. இப்போ உண்மையாகவே யாராவது நான் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் தரேன், அந்த பசங்க ஸ்டடீஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு யாராவது என்கிட்ட சொன்னால் கூட என்னால் நம்ப முடியாது. இது உண்மையா பொய்யா, இல்லை மாட்டி எதுவும் கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்களா, மிரட்டுவாங்களா, ஒன்றுமே எனக்கு புரியலை. எனக்கு ஃபுல்லாகவே பிளாங்காக இருக்கு. மனசார சொல்லணும்னா எனக்கு எவ்வளோவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் என்னோட சர்ஜரி கூட ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் உங்கள் நேம் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் நான் கான்டாக்டில் இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் கோடி நன்றிகள். ஸோ கண்டிப்பாக எனக்கு பிரேக் தேவை, நான் எடுத்துகிட்டு வரேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? இப்போ வாங்கின அடிக்கும், இருக்கிற மனநிலைக்கும் 2 பீரை போட்டால் தான் என் வலியும் அடங்கும், என் மனசு அடங்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக வர நண்பர்களே, நீங்கள் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. லைஃப்பில் எந்த கவலையும் படாதீங்க, தைரியமா இருங்க, எதையும் ஃபேஸ் பண்ணுங்க. பிரேக் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் பிரேக் எடுத்து மறுபடியும் பழைய நிலைக்கு மீண்டு வாங்க. ஓகே மக்களே, பை பாய் பை. டீம் ஃபன் ஃபேக்ட்ஸ் அண்ட் உங்கள் விஷ்வா. இதுக்காகத்தான் அடிச்சிங்க. பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு. நீங்கள் அடிச்சுட்டு நான் திருப்பி எதுவும் பண்ணலைன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த பசங்களுக்காக நாங்கள் பொறுத்து போகிறோம், இல்லைன்னா நாங்களும் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா உங்கள் ஸ்டடீஸ் முக்கியம். எனக்கு அதுதான் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட். என் சேனலை விட என் சேனலை நான் எப்படி வேணா நான் மீட்டுக்கு எப்போ நான் வீடியோஸ் போடுவேன். இப்போதைக்கு இவனோட செமஸ்டர் ஃபீஸ்க்கு உங்களால் முடிஞ்சால் மட்டும் உதவி பண்ணுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி இல்லாதவங்க தயவு செஞ்சு வேணாம். இருக்கிறவங்க மனசு இறங்கி வந்து கொடுப்பாங்க. இல்லாதவங்க பாவம், அவங்களே அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும், அவங்கள காப்பாற்றிக்கணும்னு தைரியம் அவங்க வாழ்க்கைக்காக ஓடிட்டு இருக்காங்க. எப்போவுமே நான் அவங்ககிட்ட கேட்க மாட்டேன். அதனால தான் முடிஞ்சால் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்றது. முன்னாடி என் சேனலுக்கு நிதியுதவின்னு கேட்பேன். இப்போதைக்கு என் சேனல் எப்போ நான் ரன் பண்ண போறேன்னு தெரியல. இந்த பசங்களுக்கு உன்னால முடிஞ்சா மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன். கருமான்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கருமா யார் என்ன தப்பு செஞ்சாலும் உங்களை சும்மாவே விடாது.